ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். ஆம்ஸ்ட்ராங்கிற சீல எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் வந்து எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுது, ஆம்ஸ்ட்ராங்கிற நம்பர்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு நம்ம சி ப்ரோக்ராமில் போய் டைப் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி அது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி இதாகுது, எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி அதுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளனேஷன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, ஆம்ஸ்ட்ராங் நம்பரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு நம்பரை வந்து ஏதோ ஒரு நம்பரை அடிக்கிறோம். அந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இப்போ சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 153 அப்படிங்கிறத போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 153 போட்டோன்னா 1 வந்து த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது எப்படின்னா 1 வந்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளை, அப்புறம் 3 டைம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் 5 3 டைம்ஸ், இதே மாதிரி 3 டைம்ஸ் 5 பண்ணணும். 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் 3. இதை பண்ணணும். இதை பண்ணி என்ன ஆகும்னா ஆட் பண்ணால் இதை வந்து ஆட் பண்ணணும். 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதே நம்பர்ஸ் தான் வரும். அப்படியே அதே நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த 3 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 1ங்கிற ரிசல்ட் வரும். அப்படி தானே? இந்த 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 1 1 1 வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 வந்து இது பண்ணால் 1. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் 5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 2 5 இது வரும். நெக்ஸ்ட்டு 3 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்? 27. இதை 3 நம்ம இப்போ ஆட் பண்ணோம். 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 5 3 100 என்ன வரும்னா 153 வரும். ஓகே, இப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். 153 இங்கே அதை எல்லாத்தையும் இது பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரணும். அது இங்கே நம்ம டைப் பண்ணியிருக்க நம்பரும் இதுவும் அது ஒன்று போல் வந்துச்சுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அப்படி ஒன்று போல் வரல அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஓகே, இதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சப்போஸ் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வேணாலும் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கலான்னா, இப்போ 3 5 3 5 வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு 7 வச்சுக்கோங்களேன். 7. ஓகே, இது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தோம்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட்ல 3 டைம்ஸ் பண்ணணும். 3 ஸ்டார் 3. ஓகே, ப்ளஸ் 5 3 டைம்ஸ் பண்ணுறோம்.
ப்ளஸ் 7 3 டைம்ஸ் பண்ணுறோம். பண்ணால் இது என்ன ஆன்சர் வரும்? 3 3 டைம்ஸ் பண்ணனா உங்களுக்கு என்ன வரும்? 27, ரைட்? 27 ப்ளஸ் 5 3 டைம்ஸ் பண்ணோம்னா 1 2 5. இது 7 3 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? 7 3 டைம்ஸ் பண்ணால் 3 4 3 இது வரும். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? One, 2, 5, 3, 4, 3, 2, 7. ஓகே, இப்போ 10 15 15க்கு 5 கீழே போடுறோம். 5 9 4. இதுதான் ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே ஆன்சர், ரைட்டா? 4 9 5. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இது அதே நம்பர், இங்கே அதே நம்பர், இங்கே அதே நம்பர், இதுலேயும் அதே நம்பர். பட் இதில் வந்து 3 5 7 வருது, இங்கே 4 9 5 வருது. ரெண்டையும் இது பண்ணி இது பண்ண. அப்போ இது நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும், இது ஆம்ஸ்ட்ராங் நம்பருங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டூ வைல் லூப் வச்சு நம்ம வந்து அந்த சி ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். அந்த டூ வைல் லூப்பை வச்சு பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சின்னதாக நான் வந்து ஒரு சாம்பிள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு புரியதோட இதில் புரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஆர் ஈக்குவல் டு n மாடுல் 10 போட போகிறோம். sum equal to sum plus bracketல நம்ம வந்து 6 3 தடவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? இது பவர் 3ன்னு கூட நம்ம போடலாம். உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரியறதுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். இல்லைன்னா பவர் POW போட்டு நம்ம கோட்ஸ்குள்ளே 3 கூட போட்டாலும் உங்களுக்கு வந்து இதே இதுதான் ப்ரோக்ராம் ரன் ஆகும். அடுத்தப்பல n ஈக்குவல் டு என்னதுன்னா n டிவைடட் பை 10. ஓகே, இது வந்து இதுக்கு பேர் வந்து மாடியூல், இதுக்கு பேர் டிவைடட். ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஆரில் வந்து நம்ம கொடுக்குற நம்பர் வந்து இப்போ என்ன நம்பர் இதில் டிவைட் பண்ணுறது அது ஆரில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். எண்ணில் நம்ம இங்கே என்ன நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த நம்பர் தான் இங்கே வந்து எண்ணில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எண் வந்து இந்த மாடியூலுக்கும் இந்த இதுக்கும் வந்து டிஃப்ரென்சியேஷன் என்னது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மாடியூல் அப்படின்னா மாடியூல் வந்து நம்மளுக்கு ரிமைண்டரை வந்து தரதுக்கு தான் மாடியூல். இந்த இது வந்து நம்மளுக்கு ரிமைண்டரை தரும். இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கோஷியன்ட் மேலே இருக்கும். நம்ம டிவைட் பண்ணும்போது மேலே இருக்கும் இல்லையா கோஷியன்ட், அந்த இதை வந்து இந்த இது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் கீழே இருக்கும் இல்லையா மீதி, அந்த இதை தான் நம்மளுக்கு வந்து தரும். இதுதான் அந்த ரெண்டுத்துக்குள்ளே வந்து
டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கோங்க. 5 டிவைடட் பை 5 இப்போ 4 எப்படி சொல்லி கொடுக்குறது, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். நான் இப்போ 11 டிவைடட் பை 8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11 மாடியூல் போட்டோம்னா என்ன ரிட்டர்ன் ஆகும்? மாடியூல் 11 மாடியூல் 8. இது வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் என்ன ஆகும் தெரியுமா? 11 வந்து 8ஆல் இல்லை 4ஆல் வச்சுக்கோங்க. மாடியூலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து 8 நம்பர் 4ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா சொல்லியிருக்கிறோம். இதுக்கு பேர் வந்து மாடியூல்னா ரிமைண்டர் தான் நம்மளுக்கு வந்து தரும். ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும். ரிமைண்டர் என்ன வரும்? 3. இப்போ சப்போஸ் அதே இது 11 டிவைடட் பை 4 போட்டோம்னா என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 2 ரிட்டர்ன் ஆகும். ரெண்டுக்குள்ள உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து நோட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். நம்ம நார்மலாக டிவைட் பண்ணி காமிப்போம் இல்லையா, டிவிஷன் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுமாதிரி டிவிஷன் போட்டிங்கன்னா 11 உள்ளே போட்டுட்டு வெளியில் 4 போடுங்க. போட்டுட்டிங்கன்னா மேலே வந்து என்ன வரும்? நம்மளுக்கு 2 வரும், கீழே 8 வரும். 8க்கு அப்புறம் டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும். இதில் வர்றது வந்து இது வந்து ரிமைண்டர் 3 வந்து ரிமைண்ட் பண்ணும். இது வந்து மேலே இருக்கிறது வந்து கோஷியன்ட்டை ரிமைண்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன் இந்த 2 இது ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போனால் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஓகேவா? ஃபைலில் நியூ ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறோம். இந்த வந்து ஹேஷ் இன்க்ளூடு ஹெடர் ஃபைலை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஹேஷ் இன்க்ளூட் studio.h ஹேஷ் இன்க்ளூட் conic.h. ஓகே, இப்போ வந்து மெயின் பிரேஸ் போட்டு மெயின் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பன் பிரேசஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இன்டிஜர் வந்து ஒரு எத்தனை இன்டிஜர் வந்து இது பண்ண போகிறோன்னா, ஒரு 4 இன்டிஜர் வந்து நம்ம ஏதாவது ஒரு 4 வேரியபிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். வேல்யூஸ் வாங்குறதுக்காக ஒரு 4 வேரியபிள்ஸை இப்போ கொடுக்க போகிறோம். நம்ம கொடுக்குறது தான் வேரியபிள்ஸ். n சம் ஆர் m. ஓகே, ஒரு 4 எதுக்கு இந்த 4 எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 4 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து printf enter the number. நம்ம கொடுக்குற ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எந்த நம்பரோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் காமிக்கும். அப்போ காமிக்கும்போது நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம் இல்லையா, அந்த என்ட்ரு பண்ணுற இதை வந்து என்ன இதில் வாங்க போகுது, நம்ம என்ட்ரு பண்ணுறது கண்டிப்பாக வந்து இன்டிஜர் இல்லையா. இன்டிஜருங்கிறதுனால நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, நம்ம கொடுக்குற வேரியபிள் இன்டிஜராக இருக்கணுங்கிறதுக்காண்டி டி. ஓகேவா? டி வந்து இன்டிஜரை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் டிங்கிற வேரியபிள் இன்டிஜர் வேல்யூ தான் அது வாங்கும். அதுக்கு தான் வாங்கி எதில் ஸ்டோர் பண்ணணும்னா, ஸ்டோர் பண்ணதுக்கு ஆண்டுங்கிற சிம்பிள் போட்டு என்னங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சிஸ்டம்க்கு சொல்கிறோம். இந்த சைனை போட்டு இந்த ஆண்டுங்கிற இந்த சிம்பிளை போட்டால் தான் அது வந்து இதில் ஸ்டோர் பண்ணணுங்கிறத நம்மளுக்கு சிஸ்டம் புரிஞ்சுக்கும்.
m equal to n. இது எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு புரியலன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகேவா? இப்போ do while loop யூஸ் பண்ணுறோம். இப்போ do, இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த நோட் பேடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, r equal toன்னு சொல்லிட்டு, அந்த இதை இங்கே வந்து நம்ம r n module 10, அதுக்கப்புறம் sum என்னது, sum equal to sum plus r என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, பண்ணி அதில் ப்ளஸ் பண்ணணும். இது ஓகே ஆச்சு. அடுத்தப்பல n equal to n divided by 10. இப்போ முடிஞ்சிச்சு. இது இப்போ while loop வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். WHIL while இந்த இது வந்து n வந்து ஜீரோவாக இருக்கிற வரைக்கும், ஜீரோவாக இல்லாத என்ன சொல்கிறது, ஜீரோவாக இல்லை அப்படின்னா அது வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ எது வரைக்கும் இந்த லூப் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, லூப்னா டூவில் இந்த பிரேஸ்லேருந்து இந்த பிரேஸ் வரைக்கும் இருக்கிறது திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இந்த ரிப்பீட்டேஷன் எது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா, என்னங்கிற வேரியபிள் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவோட பெருசாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூவாக ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இதில் கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகே, என்னங்கிற நம்ம வேரியபிள் வந்து ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கிற வரைக்கும் இது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும், லூப்புக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரோவாக ஆயிடுச்சு, இல்லை ஜீரோவுக்கும் கீழேயும் போயிடுச்சு அப்படின்னா இந்த லூப் போட்டு என்ன பண்ணிடும், வெளியில் வந்துடும். இப்போ அதுக்கடுத்தாப்புல இஃப் சம் ஈக்குவல் டு எம், சம் ஈக்குவல் டு எம்மாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் the given number is an Armstrong number. கோட்ஸ் கொடுக்காம போயிருக்கு. டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறது தான் அப்படியே டிஸ்பிளே ஆகும் இல்லையா. எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்ன, நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆஃப் பண்ணணும். Not an Armstrong number. Get CH எதுக்கு கொடுக்குறாங்க நான் முதலே சொல்லியிருக்கிறேன். நம்மளுக்கு அவுட்புட் வந்து கொஞ்ச நேரம் ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்காக இந்த கெட் சிஹெச்ங்கிற ஒரு இதை வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன இந்த இதில் என்ன சொல்லியிருக்கிற அப்படிங்கிறத அவங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம், ஒரு எண்றத நம்பர் நம்மகிட்ட வந்து கேட்கும், நம்ம ஒரு நம்பரை கொடுக்க போகிறோம், அந்த நம்பர் வந்து இன்டிஜராக இருக்கணும், அதை வந்து எண்ணில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆறுங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் இங்கே இன்ட்டில் வந்து ஆறுங்கிறது என்னங்கிறத கொடுத்துருக்குறோம். ஆர் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது வந்து மாடியூல்லாம் என்னதுன்னா நம்மளுக்கு இருக்க ரிமைண்டரை தான் கொடுக்கும், நம்மளுக்கு இருக்க ரிமைண்டரை தான் இந்த இது வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் இது வந்து ரிமைண்டர் கொடுக்கறதுக்காண்டி தான் இது. இப்போ நான் சப்போஸ் உங்களுக்கு வந்து 153 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 153 வந்து நம்ம இந்த இதை மாடியூல் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணுறோம். 153 டிவைடட் பை
153 divided by 10 வருதுன்னு வச்சுக்கோங்க. 153 divided by 10 வந்தா மேல என்ன வரும் நம்மளுக்கு கோஷியன்ட்ல 15 வரும், கீழே வந்து ரிமைண்டர் 3 வரும். நீங்க பேப்பர் நோட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா போட்டு பாருங்க. 153 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா மேலே கோஷியன்ட் வந்து 15 வரும், ரிமைண்டர் வந்து 3 வரும். நம்மளுக்கு இந்த ரிமைண்டரை தான் இது வந்து என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்ல எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ 3 இதில் வரும் ஃபர்ஸ்ட்ல. இது வந்து டிவைட் பண்ணும்போது 153 போடும்போது இது இந்த இதுக்கு ஆருக்கு என்ன வேல்யூ வரும் 3ங்கிறது நம்மளுக்கு இதில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ 3 என்ன பண்ண போகிறோம் 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். 3 3 டைம்ஸ் இங்கே இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். 6ங்கிறது 3ன்னு வந்துருச்சு. 3 வந்து இன்னைக்கு வந்து 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் பண்ணணும்னா 3 என்ன சொல்லியிருக்கேன் 27 வரும் 3 டைம்ஸ் பண்ணோம். இப்போ 27. இப்போ இங்கே சம்முன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். சம் வந்து இன்டீஜர் ரைட்டா. சம் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட்ல இருந்து சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ சம்மில் என்ன இருக்குது 0ன்னு இருக்கும். இப்போ இங்கேருந்து 27 ப்ளஸ் சம்முங்க 20 எது கூட எதை ஆட் பண்ணாலும் என்ன வரும் 27. ஸோ 27ங்கிறது சம்மில் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு. இப்போ சம்மில் எவ்வளோ இருக்குது 27ங்கிற இது வந்து நம்மளுக்கு சம்மில் இருக்குது. இப்போ அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் 153 153 53 இது வந்து இது மாடியூல், இது வந்து டிவைடர் ரைட். இப்போ இது வந்து நம்ம அதே மாதிரி 153 டிவைடட் பை 10ன்னு பண்ணோம்னா இந்த இதில் என்ன வருதுன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்க கோஷியன்ட்டை தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். மேலே இருக்க கோஷியன்ட் என்னதுன்னு நம்ம சொன்னேன் 15. கோஷியன்ட் 15. இந்த கோஷியன்ட்டை தான் எண்ணில் இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் ரைட்டா. இப்போ கோஷியன்ட் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும்போது அங்கேருந்து என்ன ஆகும்னா இங்கே வரும் வைல் லூப்புக்குள்ளே வந்து எண் வந்து கிரேட்டர் தேன் 0வான்னு பார்ப்போம். ஆமாம் கிரேட்டர் தேன் 0 தானே, 15ங்கிறது கிரேட்டர் தேன் 0. இப்போ என்ன பண்ணும் இங்கேருந்து மேலே போயிடும். மேலே போய் மறுபடியும் இதே இதுக்குள்ளே வரும். இப்போ என்ன என்னது 15. 15 டிவைடட் பை 10. 15 டிவைடட் பை 10ன்னு இருக்கும். 10ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும் 5 வரும் ரைட்டா. ரிமைண்டர் 5 வரும். இப்போ என்ன பண்ணும் 5ங்கிறது வந்து இங்கே வரும். 5ங்கிறது இந்த இடத்துக்கு வரும். 5ங்கிற இந்த இடத்துக்கு 5 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த இது 5 டைம்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத ஆட் இந்த இதில் ஆட் பண்ணும். ஆட் பண்ணி இப்போ சம்மில் நம்மளுக்கு அந்த இதை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது அடுத்தாப்புல அங்கேருந்து இங்கே கீழே வரும். கீழே வந்தீங்கன்னா அதே நம்பர் 15. இப்போ n 15 தானே, இங்கே n 15 தான் சொன்னால் அங்கே n 15. இப்போ 15 டிவைடட் பை 10. 15 டிவைடட் பை 10ன்னா மேலே என்ன வரும் நம்மளுக்கு கோஷியன்ட்டில் 1 வரும். 1 தானே வரும். அப்போது இப்போ எண்ணில் என்னது வரும் 1ங்கிறத நம்மளுக்கு வந்துடும். அப்போ வைல் லூப் வரும். n வந்து கிரேட்டர் தேன் 0. 1 கிரேட்டர் தேன் 0 தானே, அப்போ 1 கிரேட்டர் தேன் ஆமாம். அப்போ மேலே போகும். மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இங்கே வந்து 1 டிவைடட் பை 10ன்னு வரும். 1 டிவைடட் பை 10ன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர் என்ன வரும் 1 தான். அப்போ இதுக்குள்ளே 1 வரும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் எடுத்துருக்கிறது 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 1 1 5 3 3 என்ன பண்ணிட்டோம் 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த 3லேயும் இந்த சம்முங்கிறதுல ஆட் பண்ணி ஆன்சரை சம்முங்கிறதுல வச்சுட்டோம். இப்போ 1 டிவைடட் பை 10ன்னு வந்துச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆன்சர் மேலே 0 தான் வரும். இப்போ வைல் லூப்புக்குள்ளே போகிறோம். 0 எண்ணில் என்ன இருக்குது 0. 0 கிரேட்டர் தேன் 0வா இல்லை. அப்போ என்ன பண்ணும் வைல் லூப் இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்து இப்போ என்ன பண்ணுறது சம்மில் இது எல்லாத்தையும் 3 டைம்ஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு சம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த நம்பரும் எம்ங்கிற நம்பர் என்னது எம்ன்னு நம்ம யாருக்குன்னா இங்கே ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கிறோம் இல்லையா. நம்ம கொடுத்துருக்குற நம்பர் என்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பரில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணுன்னாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஒரு இது சம் இஸ் ஈக்குவல் டு எம். நம்ம கூட்டியிருக்கிற நம்பரும் நம்ம என்ட்ரு பண்ண நம்பரும் ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறத இதில் செக் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டில் செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நோட் பேடில் காமிக்கும்போது செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதில் செக் பண்ணோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதான் இது வந்து பிரிண்ட் ஆகும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அப்படி இல்லைன்னா எல்ஸ் பிரிண்ட் நாட் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நினச்சிருது வெளியில் வந்துச்சு. இவ்வளோதான் இதோட ப்ரோக்ராம். இப்போ நம்ம டைப் பண்ணதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் என்ன வருதுங்கிற Armstrong.c. என்னோட கம்ப்யூட்டரில் வந்து
ஒரு சின்ன ஒரு எரர் இருக்குது. அது இதில் வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸு க்ளோஸ் பண்ணலை. ஓகே, வேறு என்ன சொன்னிச்சு? ஃபங்க்ஷன் காலிங் மிக்சிங் சரி. சிஹெச் ரிட்டன் 0 கொடுக்கணுமா? ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. கம்பைல் இப்போ பண்ணி பார்ப்போம். எஸ், சக்ஸஸ். 0 காமிக்குது இல்லையா? இப்போ நம்ம /n போட்டு கொடு. நெக்ஸ்ட் லைனுக்கு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். இந்த காமிக்குது, என்டர் த நம்பருங்கிறது காமிக்குது. இப்போ 153. The given number is an Armstrong number. Yes. இதான் என்னோட இதில் வந்து ஒர்க் ஆகாது. இது ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு. இதுதான் சிம்பிள் மெத்தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணலாம்.